பல்லு இல்லாதவங்க கூட இதை சாப்பிட்லாங்க. இதுக்கு நான் கேரண்டி. இது என்னன்னு கேட்குறீங்களா? கலகலா பிஸ்கட் எப்படி செய்யுங்கிறத பார்க்கலாம். ரேஷன் கடையில் கழுவி காய வச்ச அந்த மாவு, அதாவது 1/2 கிலோ கோதுமை மாவு தான் நான் இதில் சேர்க்குறேன். 150 ml சக்கரை, அரைத்து வச்ச சக்கரையும் அதில் சேர்த்துட்டு, இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, அதை விட கொஞ்சம் கம்மியாக சோடாப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அடுத்ததா சோடாப்பு ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ 150 ml நெய், அதாவது உருக்குன நெய், ரொம்ப உருக்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சூடான தண்ணி, அதாவது ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, கொஞ்சம் தெளிச்ச மாதிரி ஊற்றினாலே போதுமானது. மாவு பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிருந்தேன். இப்போ திறந்து பார்க்குறேன், 15 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ மாவை திரட்டிடலாம். இந்த கலர் எதனால இருக்குன்னாக்கா, நம்ம முழுமையாக கோதுமையை வாங்கி அரைச்சதுனால அந்த கலரில் இருக்குது. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த லீவில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். அதாவது வாயில் வச்சா கரைஞ்சே போகிற மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவோட பக்குவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாவு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும். ரெண்டாவது தேக்கையில் இந்த மாதிரி தான், அதாவது வெடிச்சிட்டு வரும். அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம கட் பண்ணி சேர்க்கறதுனால அது கரெக்டாக வந்துடும். நான் குட்டி குட்டியாக கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பிஸ்கட் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த லீவுக்கு பிள்ளைங்களாம் வீட்டில் இருப்பாங்க, கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திரும்ப திரும்ப கேட்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்க.